ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருடமாக வரன் தேடி உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை இன்னும் அமையலையா? அப்போ நம்மளோட சேனலை பாருங்கள், உங்களுக்கான வாழ்க்கை துணையை உடனே தேர்ந்தெடுங்க. வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் சுசீலா, வயது 39 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் சம்மந்தம்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்காங்க. மாதம் 40,000 சேலரி வாங்கினதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடிய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க நீலகிரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல வசதியானவங்க. வீடு நிலம்னு வசதியெலாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5-6 வருஷத்துக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் வந்து தவறிட்டதாகவும், அதுக்கப்புறமா இவங்க வந்து தனிமையில் தான் வசிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வசதியெல்லாம் நல்லாவே இருக்குங்க. ஆனால் இவங்களுக்கு துணையாக யாரும் இல்லைங்கிறதுனால இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணோட சம்மதத்தோடு இவங்க மறுமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக, அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்குங்க. ஸோ மணமகளுடைய அப்பா தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு 40 சவரன் நகையும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் ஓரளவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்தீங்கன்னா கமலா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 6ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க பழ வியாபாரம் வந்து பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ராணிப்பேட்டையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுலேயே ஒரு போர்ஷன் வந்து வாடகைக்கு விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 கடை வாடகைக்கு விட்டுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அதே கடையிலே வந்து பழம் வச்சு வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஏன்னா இவங்களுடைய கணவர் தவறிய வந்து 7-8 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணமகன் வந்து தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய ஃபேமிலிக்கு ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் வந்து கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டார் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிக்கோங்க. முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்ஸ்.